ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிமதோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் சிறுபருப்பு பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி அரை கப் பாசிப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பருப்பு மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு கட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லைஸாக ரொம்ப மெல்லிஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்ம தண்ணி சேர்க்காமல் வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ முட்டைக்கோஸ் பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு கம்மியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நம்ம முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பும் சூப்பராக நமக்கு வெந்திருக்கு. முட்டைக்கோஸும் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவலை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் கலந்து விடுறேன். பாருங்கள், இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய மாதிரியே இந்த சிறுபருப்பு போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவுமே பக்காவாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் நிமதோஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.